அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன், அதாவது நேரடியாக 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்து தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு, அதாவது லேட்டரல் என்ட்ரி அட்மிஷனுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன், அதாவது நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பது குறித்து தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரி சேர்க்கை 2026 தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னை 2026-2027 கல்வியாண்டிற்கான நேரடி 2ஆம் ஆண்டு பட்டயப்படிப்பு மாணாக்கர்கள் சேர்க்கைக்கு தமிழ்நாடு மாணவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசின் அனைத்து அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கான நேரடி 2ஆம் ஆண்டு பட்டயப்படிப்பிற்கு விண்ணப்பிக்கவும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவும் கீழ்கண்ட இணையதள முகவரியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது விண்ணப்பிக்கும் முறை www.tnpoly.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணாக்கர்கள் மாவட்ட சேவை மையங்கள், அதாவது TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இம்மையங்களில் பட்டியல் மேற்குறித்த இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது இணையதளம் வழியாக நேரடியாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்களுக்கு நேரடியாக தங்களது சான்றிதழ்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த ஃபெசிலிட்டேஷன் சேவை மையங்கள் வாயிலாக இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இதுதான் அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் லிஸ்ட், அதாவது TFC சென்டர் லிஸ்ட். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் லிஸ்ட் ஆஃப் TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ். விசிட்டர் டைம் 9 AM to 5 PM. டிஸ்ட்ரிக்ட் கொடுத்திருக்காங்க, TFC நம்பர், TFC சென்டர் நேம், அட்ரஸ், கோஆர்டினேட்டர், கோஆர்டினேட்டர் நேம், தொலைபேசி எண் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்ஜினியரிங் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு அருகாமையில் உள்ள, அதாவது உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எங்க இருக்குன்னு இந்த முகவரியில பார்த்து அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்களுக்கு நேரடியாக சென்று உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதளம் வழியாக சமர்ப்பிக்க இயலாதவர்கள் இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் வழியாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடி 2ஆம் ஆண்டு பட்டய சேர்க்கைக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடி 2ஆம் ஆண்டு பட்டய சேர்க்கை டைரக்ட் செகண்ட் இயர் டிப்ளமோ அட்மிஷனுக்காக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு பின்னர் 2 ஆண்டுகள் தொழில் பிரிவில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து ITI தேர்ச்சி பெற்றவர்களும் அல்லது இன் எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோர்ஸ் முடித்தவர்களும் இந்த நேரடி 2ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான பதிவு கட்டணமாக ரூபாய் 150 விண்ணப்பதாரர்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக செலுத்தப்பட வேண்டும். SC ST பிரிவினருக்கு பதிவு கட்டணம் செலுத்த அவசியமில்லை. நேரடி 2ஆம் ஆண்டு பட்டயப்படிப்பிற்கான இணையதள வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய துவங்கும் நாள் 4/5/2026. நேரடி 2ஆம் ஆண்டு பட்டயப்படிப்பிற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் 25/5/2026. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அல்லது ITI மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், சிறப்பு பிரிவினர் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்கள் மற்றும் விண்ணப்பதாரர் புகைப்படம் ஆகியவை தேவையான அளவில் இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அனைத்து தகவல்கள், வழிகாட்டி மற்றும் தொலைபேசி எண்கள் ஆகியவற்றை மாணாக்கர்கள் www.tnpoly.in என்ற இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் நேரடி 2ஆம் ஆண்டு பட்டயப்படிப்பிற்கு சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க, www.tnpoly.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதான் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அபிஷியல் அட்மிஷன் போர்ட்டல் ஃபார் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஃபார் த அகாடமிக் இயர் 2026-27. DOTE கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் அட்மிஷன் போர்ட்டல் கொடுத்திருக்காங்க. இந்த இணையதளத்தில் அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அட்மிஷன் 2026-27 TNPA குயிக் லிங்க்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த குயிக் லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டீடைல்ஸ் வரும். இதுல சர்டிபிகேட் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகள் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்களின் மாதிரி படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சான்றிதழ்களை நகல் எழுத்து தேவையான விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து கையொப்பம் பெற்று விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். அதே மாதிரி தான் சர்டிபிகேட் ஆஃப் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இன் தமிழ்நாடு, சர்டிபிகேட் ஆஃப் சாண்ட்விச் கோர்சஸ், சர்டிபிகேட் ஃபார் part time experience certificate, exercisement certificate, government polytechnic education, government institution hostel details கொடுத்திருக்காங்க. அதாவது அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் எந்தெந்த கல்லூரிகளில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் பிரான்சஸ் கொடுத்திருக்காங்க. பிரான்சஸ் லிஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் அட்மிஷன் டு பார்ட் டைம் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் லேட்டரல் என்ட்ரி
அட்மிஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி தான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா டீடைல்ஸ் இருக்கு. மோட் ஆஃப் செலக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் லேட்டரி என்ட்ரி அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கு வயது வரம்பு எதுவும் கிடையாது. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்புறமா லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில் இந்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லாமே தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வதற்காக திருப்பி இந்த ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு, அல்லது ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம். விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வதற்காக அந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட்ல நீங்க இந்த இணையதளத்தில் ஒரு கணக்கு துவங்க வேண்டும். அதன் பிறகுதான் நீங்க அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய இயலும். தமிழ்நாடு பாலிடெக்னிக் அட்மிஷன் அபிஷியல் அட்மிஷன் போர்ட்டல் ஃபார் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஃபார் த அகாடமிக் இயர் 2026-27. இதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்காக என்டர் யுவர் டீடைல்ஸ் டு பிகின் த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபுல் நேம், இமெயில் ஐடி, அப்புறமா மொபைல் நம்பர். அடுத்ததாக லாகின் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். அந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இனிஷியலைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதற்கு முன்னாடி இங்க கேட்டகரி கொடுத்திருக்காங்க, அட்மிஷன் கேட்டகரி. லேட்டரல் என்ட்ரி அட்மிஷனுக்காக இந்த லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்காக சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல உங்க இமெயில் ஐடி அல்லது உங்க மொபைல் நம்பர் ரெண்டுல ஏதாவது ஒன்று என்டர் பண்ணி உங்க பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி சைன் இன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இதான் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் போர்ட்டல். உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆயிருச்சு. இதுல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்காக 9 ஸ்டெப்பா கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ், அதன் பிறகு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அப்புறமா பேரண்ட் டீடைல்ஸ், அகாடமிக் டீடைல்ஸ், மார்க்ஸ் என்ட்ரி, ஸ்பெஷல் கேட்டகரி, காலேஜ் சாய்ஸ், அப்லோடு டாக்குமெண்ட், ரிவ்யூ அண்ட் சப்மிட். இந்த மாதிரி 9 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. கீழே பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஏஜ், ரிலீஜன், கம்யூனிட்டி, காஸ்ட் நேம், மதர் டங், ஆதார் நம்பர், சிட்டிசன்ஷிப், நேட்டிவிட்டி, டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். அதுல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்க தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி விவரங்களை எல்லாமே பூர்த்தி பண்ண வேண்டும். அதன் பிறகு பேரண்ட் டீடைல்ஸ், உங்க பெற்றோரது விவரங்களை பூர்த்தி செய்து அகாடமிக் டீடைல்ஸ், கல்வி தகுதி விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, தேர்ச்சி பெற்ற வருடம், கல்வி நிலையத்தின் பெயர், பெற்ற மதிப்பெண் விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக மார்க்ஸ் என்ட்ரி, உங்க கல்வி தகுதி விவரங்களை பூர்த்தி செய்த பிறகு உங்க மார்க்ஸ் எல்லாமே என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக உங்களது மார்க்ஸ் விவரங்களை பூர்த்தி செய்து ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கான விவரங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக காலேஜ் சாய்ஸ், உங்களுக்கு விருப்பமான கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களது மாவட்டத்திலோ உள்ளது வேறு எந்த மாவட்டத்திலோ உங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் கோர்ஸ் விவரங்களை சூஸ் பண்ண வேண்டும். அதன் பிறகு சான்றிதழ் அப்லோடு கொடுத்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் சாதி சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கிறதா இருந்தா அதற்கு தேவையான சான்றிதழ்கள், அந்த மாதிரி அனைத்து சான்றிதழ்களையும் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி உங்க அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ண வேண்டியதான். உங்களோட விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு SMS அல்லது இமெயில் வழியா கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். அது மட்டும் இல்ல, இந்த இணையதளத்துல எப்ப வேணாலும் வந்து நீங்க லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இங்கே வியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இங்க தெரிந்து கொள்ளலாம். அப்ளிகேஷன் ஓவர் வியூ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆகவே 2026ஆம் ஆண்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.